ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதோட இன்புட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து 24. அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அவுட்புட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் லிஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4. அப்புறம் வந்து இன்னொரு நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் தானே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த அவுட்புட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படிதானே? அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன ப்ராட் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிப்போம். ப்ராட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும்? 1. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த வேரியபிளுக்கு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 இன்ட்டு 0 வந்து என்னது? 0 ஆயிரும். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேமை வந்து வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் சச் தட் அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? இதே இது நம்ம வந்து சம் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டுக்கு நம்ம சம்முன்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது வந்து அதுக்கு நம்ம 0 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏதாவது ஒரு 1 + 0 வந்து 1. ஸோ 1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால சம்முக்கு நம்ம வந்து 0ன்னு நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 1 இன்ட்டு 1 தான் 1. ஓகேவா? 1 இன்ட்டு 0னா 0 ஆயிடும். அப்போ 1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சம் ஆஃப் லிஸ்ட் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் எழுத போகிறோம். ஃபார் ஐட்டம்ஸ் இன் ஏ, அதாவது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸ்னால் இதெல்லாம் 1, 2, 3, 4 ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நம்ம வந்து எடுக்கிறோம். எடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராட் இன்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் இதுக்கு கூட நம்ம வந்து ப்ராட் ஈக்குவல் டு, அதாவது 1 இன்ட்டு 1, ரைட்? ப்ராட் இன்ட்டு இந்த ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து ப்ராடோட வேல்யூ வந்து 1. 1 இன்ட்டு 1 வந்து 1. அதுக்கடுத்தது என்ன ஆகும்? 1. அடுத்த ஐட்டம் என்னது? 2. அப்போது ஏற்கனவே இந்த ப்ராடோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு 2 வந்து 2ன்னு ஆகும். அதுக்கப்புறம் வந்து 3 எடுக்கும். 3 எடுக்கும்போது ப்ராடோட வேல்யூ ஏற்கனவே 2 இருக்கும். 2 இன்ட்டு 3 வந்து என்ன வரும்? 6. அதுக்கப்புறம் இப்போ ப்ராடில் 6ன்னு இருக்கும். நம்ம 4 எடுக்கிறோம். 6 இன்ட்டு 4 வந்து 24. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. print of prod. நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 24 வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கூட வந்து இன்னும் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிப்போம், அதாவது 10. இப்போ நீங்கள் 10 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ 24 நம்மளுக்கு வருது. இப்போ 24 இன்ட்டு 10 வந்து 240. அதாவது நம்ம கரெக்டாக தான் நம்மளோட ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமான்னு டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுவா பாருங்கள், 240. ஸோ நமக்கு அவுட் வந்துட்டு. அவ்வளோதான். ஹாப்பி லேர்னிங்.